நம்பிக்கை இல்லாமல் வந்தீங்க. இப்போ யார் கணவர் சொல்லி கட்டாயப்படுத்தி வந்தீங்களா? அவர் கூப்பிட்றாங்களேன்னு வந்தீங்க. சரி, எல்லா ஆலயத்துக்கும் போய் பார்த்துட்டோம், அவர் கூப்பிட்றாரு அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் வந்தீங்க. இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ துன்பத்தில் இருக்கீங்க, இவ்வளோ மனம் உடைஞ்சு வேதனையில் வந்திருக்கீங்க. அவளுக்கு தெரியும், பெற்ற தாய்க்கு தெரியும் இல்லையா? அதனால் முன்ஜென்ம சாபபினை கர்மபலன், உங்கள் முன்னோர்கள் செய்த சாபபினை கர்மபலன் அத்தனையும் வேறெடுத்து 2வது மாதமே அம்மா மனம் இறங்கி உங்களுக்கு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான குழந்தை பேர் அம்மா ஈரெடுத்து கொடுத்துருக்காங்க. உங்கள் வேதனையும் கண்ணீரும் தொடர்ச்சி இந்த மகமாயி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக உங்களுக்கு தாயாக அவள் விளங்கியிருக்கா. அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவள் அற்புதத்தை பற்றி சொல்லுங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ரோடு வெற்றி நகரை சார்ந்த பிரகாஷ் அனிதா தம்பதிகள் திருமணமாகி 9 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயி யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. முதல் மாதம் சாப்பிட்டு 2வது மாதம் வந்து வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு உடனே மனமிறங்கி அவங்களுக்கு கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாயி அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க. இவங்களோட குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. 9 ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 2வது மாதமே மனமிறங்கி அவங்களுக்கு உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை அவங்க குடும்பத்துக்கு இந்த சேலத்து மகமாய் வழங்கியிருக்காங்க. இதே போல ஆயிரக்கணக்கான தம்பதிகள் நித்தம் உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதே போல ஒரு சில பக்தர்கள் வருத்தப்படுறீங்க, சாமி நான் 3 அமாவாசை வந்து சாப்பிட்டுட்டேன், எங்களுக்கு இன்னும் அந்த அம்மா மனமிரங்களை கரு தக்க வைக்கலன்னு நீங்க எப்படி கையேந்தி மடியேந்தி வாதாடி நிற்கிறீங்களோ அதே போல நித்தம் இந்த மகமாய் உங்களுக்காக வாதாடி கூடிய விரைவில் நிலையான கருவா தக்க வைப்பாங்க. முதல் அமாவாசை எப்போ சாப்பிட்றீங்களோ அது 1 வருஷம் கெடு இருக்கு. 1 ஆண்டு காலத்துக்குள்ளதாக நீங்கள் என்ன கர்மபலன் முன்ஜென்ம சாபப்பினை செய்துகளோ அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, மகமாய்க்கு தெரியும். நித்தம் வாதாடி கூடிய விரைவில் நிலையான கருவா தக்க வைப்பாங்க. ஓம் சக்தி பராசக்தி. 2வது மாதமே அம்மா உங்க பாவ கணக்கெல்லாம் வேற எடுத்து உங்களுக்காக மனமிறங்கி வரம் கொடுத்துருக்காங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வரும்போது தன்னாலே கண் கலங்கி நம்பிக்கை இல்லாமல் வந்தீங்க. இப்போ யார் கணவர் சொல்லி கட்டாயப்படுத்தி வந்தீங்களா? அவர் கூப்பிட்றாங்களேன்னு வந்தீங்க. சரி, எல்லா ஆலயத்துக்கும் போய் பார்த்துட்டோம், அவர் கூப்பிட்றாரு அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் வந்தீங்க. இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ துன்பத்தில் இருக்கீங்க, இவ்வளோ மனம் உடைஞ்சு வேதனையில் வந்திருக்கீங்க. அவளுக்கு தெரியும், பெற்ற தாய்க்கு தெரியும் இல்லையா? அதனால் முன்ஜென்ம சாபபினை கர்மபலன், உங்கள் முன்னோர்கள் செய்த சாபபினை கர்மபலன் அத்தனையும் வேறெடுத்து 2வது மாதமே அம்மா மனமிறங்கி உங்களுக்கு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான குழந்தை பேர் அம்மா ஈரெடுத்து கொடுத்துருக்காங்க. எத்தனை சொந்த பந்தத்து முன்னாடி ஒரு புது இடத்துக்கு போக முடியாமல் எத்தனையோ பேர்த்திட்ட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நீங்கள் ஆள்பட்டு மனவேதனை கொண்டு நொந்து இல்லத்துக்குள்ளதாக 2 பேரும் அவ்வளோ வேதனைப்பட்டிருப்பீங்க. உங்கள் வேதனையும் கண்ணீரும் தொடர்ச்சி இந்த மகமாயி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக உங்களுக்கு தாயாக அவள் விளங்கியிருக்கா. அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவள் அற்புதத்தை பற்றி சொல்லுங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2வது மாசமே எங்களுக்கு கருத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் எதிர்பார்க்கல நான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ டாக்டர் பார்த்துருக்கோம். நான் இங்கே 9 வருஷமா டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் உயிருள்ள வரைக்கும் இந்த அம்மாவை மறக்க மாட்டீங்க. நான் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசைக்கு வரேன். அம்மா 2வது மாதமே மனமிறங்கி கருவை தக்க வச்சதுனால இவர் கரு தங்கனதுலேருந்து மாதம் அமாவாசைக்கு வந்து அம்மனுக்கு நன்றி கடனை செலுத்திட்டு போகிறார். நன்றி கடன்னா, அம்மா என் குடும்ப விருத்திக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்ட, இந்த சந்தோஷம் நீ லட்சம் அள்ளி கொடுத்தாலும் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை பொக்கிசத்தை எனக்கு நீ கொடுத்துருக்க அப்படின்னு மாதம் வந்து அம்மாவை வணங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாக ஈடெடுத்து கொடுக்கணும். இதே மாதிரி 2000 தம்பதிகளை தாண்டி நீங்கள் ஒரு சில பக்தர்கள் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, சாட்சியாக நிற்க மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் தான். பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கண்டுக்கிறதில்ல. அது வந்து ஒரு சில பொறாம பிடிச்சவங்க பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க, அதை நான் டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன். அது என் மனதை வேதனைப்படுத்துக்கிறது கிடையாது. பெங்களூரில் வந்து ஒரு பொண்ணு 5 வருஷம் திருமணமாகி நம்ம ஆலயத்தை தேடி வந்து கும்பப்பல் சாப்பிட்டு கருத்தங்கி குழந்தைய தூக்கி வராங்க. இருங்கம்மா சாட்சியாக நிற்பீங்க, இத்தனை பேர் சாட்சியாக நிற்கிறாங்க, சாட்சியாக நின்று வீடியோ பார்த்தா நீங்கள் வந்தீங்கன்னா கூப்பிட அவங்க கணவரை கூப்பிட்டு ஓடுறாங்க. தேங்காய் பழம் மாற்றி பூஜை போட்டோமோ இல்லையோ, சாட்சி நில்லுங்கன்னு சொன்ன வார்த்தையோடு சரி அப்படி ஓடுறாங்க.
அம்மாவை தேடி வந்து கும்பப்பள்ளி கேட்கும் போது எனக்கு கருவை தக்கவைன்னு கேட்குற ஒரு சில தம்பதிகள் மக்கள் முன்னாடி சாட்சியாக நில்லுன்னு சொன்னால் பயப்படுறாங்க. இல்லை நாங்கள் நிற்க மாட்டோம், ஏம்மா நீ கும்பப்பள்ளி சாப்பிட்டது உண்மையானா ஆமாங்கிறாங்க, அம்மா தானே கரு தக்க வச்சாங்கன்னு ஆமாங்கிறாங்க. ஆனால் சாட்சியாக மட்டும் நிற்கிறதுக்கு ஒரு சில தம்பதிகள் கவலைப்படுறாங்க. ஏன்னா எங்கள் சொந்த பந்தம் பார்ப்பாங்க, எங்கள் ஊருக்காரங்க பார்ப்பாங்க, எங்கள் முகத்தில் லட்சக்கணக்கான பேர் உண்மையை தானே சொல்கிறீங்க. உண்மையை சொல்கிறதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லையே. அக்கம் பக்கம் நாங்கள் ஃபோனில் சொல்லிக்கிறோம், நாங்கள் யார் கேட்டாலும் எங்கள் சொந்த பந்தம் யார் கேட்டாலும் இந்த கோயிலுக்கு போங்கன்னு நாங்கள் சொல்கிறோங்கிறாங்க. ஆனால் சாட்சியாக நிற்க மாட்டாங்கிறாங்க. அது மட்டும்தான் என்னோட மனவேதனை. அதே போல் இன்னும் சாட்சியாக குழந்தை வரம் கிடச்சி சாட்சியாக நிற்காத தம்பதிகள் இன்னும் ஆயிரக்கணக்கில் இருக்கீங்க. அவங்களும் கூடிய விரைவில் வந்து சாட்சியாக நின்னீங்கன்னா இன்னும் மக்களுக்கு ஒரு பிடிப்பினையாக இருக்கும். இந்த ஏச்சு பேச்சுக்கும் ஆள்பட தேவையில்லை. அந்த மக்களுக்கு ஒரு பிடிப்பினையாக இருக்குன்னு 1000 பேர் சாட்சியாக நின்றுட்டாங்க. இன்னும் குழந்தை வரம் தம்பதிகள் நூற்றுக்கணக்கான பேர் சாட்சியாக நிற்கல. இன்னும் வர முடியும், வேண்டுதல் செலுத்த வராத பக்தர்களும் இருக்கீங்க. தயவுசெய்து சாட்சியாக நில்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி.